கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த நாளில் கூட இந்த மணவாட்டியே ஆயத்தப்படு என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நாளில் பாருங்களேன், இதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமென். இன்றைக்கு மணவாட்டியாக நம்மளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மணவாட்டியாகிய திருச்சபையாக அவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்மளை விலைக்கிரயமாக கொடுத்து இன்றைக்கு நாம் திருச்சபையான மணவாட்டியாக அவரோடு கூட இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மள்கிட்ட என்னெல்லாம் விரும்புகிறார் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், இதில் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவன். அமேன். பாருங்கள், ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்காக மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை நம்ம தேடக்கூடாது. அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுறதை ஆண்டவர் விரும்பலை. நம்மளோட ஆண்டவர் உலாவ விரும்புகிறார். அவ்வளோ அன்பு நம்ம மேலே வச்சிருக்கிறார். நம்மளை தேடி வர்றாரு. எதுக்காக நம்மளை தேடி அவர் வர்றாருன்னா, அவர் நம்மோடு உலாவுவதற்காக. நம்ம அவரோடு கோஆப்ரேட் பண்ணி அவரோடு பேசணும், அவரோடு பழகணும், அவரோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லி மணவாட்டியாகிய திருச்சபைகிட்ட இந்த நாளில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதாவது நம்ம தான் திருச்சபை. நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இதை எதிர்பார்த்து தான் ஆதாம் ஏவாள்கிட்ட அன்னைக்கு என்ன செய்தார்னா, அவங்களோடு உலாவுவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா வந்தார். அதே போல தான் இன்றைக்கு நம்மளை தேடி வர்றார். பாருங்களேன், ஆதாம் ஏவாளை தேடி அவர் வந்தார். அதே போல் நம்மளையும் தேடி வர்றார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோடு உலாவுவதற்காக. நம்ம இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அவரோட. நம்மளுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு தேவை இருந்தால் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு விண்ணப்பிச்சு ப்ரேயர் பண்ணுறோம். அல்லது ஏதாவது பிரச்சனை போராட்டம் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் இது தனி ஒரு ஏரியா ஆண்டவரோட உலாவுகிறது அப்படிங்கிறது. இது அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். ஆண்டவர் விரும்புகிறாரு. எப்போவுமே அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். ஒருத்தர் உங்கள் கூடவே இருந்தால் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு கொடுப்போம். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம கூட மட்டும் இல்லை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அமேன். அப்போ அவரோடு பேசிகிட்டே இருக்கணும், அவரோடு பழகணும், அவரோடு நடக்கணும், அவரோடு உலாவணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் என்னுடைய தேவைகளுக்காக உங்கள்கிட்ட அதிக தடவை வந்திருக்கேன். ஏதாவது பிளெஸ்ஸிங்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக அதிக தடவை வந்திருக்கிறேன். பிரச்சனை போராட்டம்னா உங்ககிட்ட தான் ஓடி வரணும், வேறு வழி இல்லை. ஆண்டவர்கிட்ட தான் இது எல்லாத்துக்குமே போயாகணும். ஆனால் இதையும் தாண்டி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபெலோஷிப். அதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஐக்கியம், ரிலேஷன்ஷிப்போடு சேர்ந்த அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியத்தை கர்த்தர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதுக்கு நம்ம தான் விட்டு கொடுக்கணும். அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறதுக்கு. அவர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருங்களேன், அவர் மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறது, அவர் உங்களோட நடக்கிறது, அவர் உங்களோட உலாவுறதை நீங்கள் உணர முடியும். ஒவ்வொரு தருணங்கள்லையும் எங்கே போனாலும் அவர் உங்கள் கூடவே இருக்கிறது உங்களால் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா உணர முடியும். இப்படிப்பட்ட பாக்கியமுள்ள ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இப்படி உலாவுவதற்காக டெய்லி 24/7 உங்களோடு உலாவிக்கொண்டே இருப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு விருப்பம் இருந்தால் தான் இது என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்பாடுக்குள்ளே வர முடியும். நம்முடைய விருப்பம் இதில் ரொம்ப முக்கியம். அவர் விருப்பமாக இருக்கிறார், ஆனால் நம்முடைய விருப்பமும் இதில் ரொம்ப முக்கியம். நம்மளும் விருப்பமாக இருந்தால் மட்டும்தான் அவரோடு நாம் உலாவ முடியும், அவர் நம்மோடு உலாவ முடியும். அமேன். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வருகிற நாட்களை இதுக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தையும் செய்வார். அதே நேரத்தில் உங்களோடு உலாவி உங்களை சந்தோஷப்படுத்துவார். அமேன். நாம் செபிப்போமா? இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை கேட்கிறோம். உங்களோடு உலாவுகிற பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின்படியே இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.